Hi friends, welcome back to our Techivings Technology YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் பற்றின கண்டினியூஸ் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோவாக இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, அதோட யூசேஜ் என்ன, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னங்கிற ப்ரீவியஸ் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸோட டைப்ஸ் பார்க்க போகிறோம். தட் மீன்ஸ் சிங்கிள், மல்டி லெவல், மல்டிபிள், ஹைராரிக்கல், ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஹெரிட்டன்ஸோட டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நம்ம சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ட்டா என்னன்ட்டா, நீங்கள் நான் ஆல்ரெடி இன்ஹெரிட்டன்ஸில் நம்மளுக்கு பேரண்ட் அண்ட் தென் சைல்டு கிளாஸஸ் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதோட மெத்தடையும் கிளாஸஸையும் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் அக்சஸ் பண்ணுறது. தட் மீன்ஸ் பேரண்ட்ஸோட மெத்தடு ஃபங்க்ஷனை நம்ம சைல்டு கிளாஸும் அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு டெஃபினிஷன் சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளுக்கு பேரண்ட் கிளாஸுங்கிறது என்னன்ட்டா சூப்பர் கிளாஸ், அண்ட் தென் சைல்டு கிளாஸுங்கிறது என்னன்ட்டா சப் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பேரண்ட்டு ஒரே ஒரு சைல்டு, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை எப்படி அதோட மெத்தட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இந்த சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸில் நம்மளுக்கு ஒரே ஒரு பேரண்ட் ஒரே ஒரு சைல்டு, தட் மீன்ஸ் ஒரு அப்பா ஒரு பையன், இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பில் எப்படி கிளாஸஸ் அண்ட் மெத்தட்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். எக்ஸாம்பிளாக சொல்லணுன்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ அப்பா இருக்காங்க. அப்பா இப்போ டெய்லி ஆக்டிவிட்டீஸாக சில விஷயங்கள் பண்ணுறாரு, அண்ட் தென் பையன் சில டெய்லி ஆக்டிவிட்டீஸாக சில விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஜென்ரலான சில விஷயங்கள் இருக்கும். ஆர்எல்ஸ் இந்த பையன் அப்பா கிட்டேருந்து சில விஷயங்களை ஜென்ரலாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க, அண்ட் தென் அவங்களும் ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ் அக்சஸ் மாடிஃபையரை கொண்டு தான் ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அக்சஸ் மாடிஃபையர்னால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பப்ளிக், ப்ரைவேட், டிஃபால்ட்டு, ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த அக்சஸ் மாடிஃபையரை ஒரு பேரண்ட் கிளாஸில் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் மீன்ஸ் சூப்பர் கிளாஸில் இப்போ அப்பா பையனுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்ஹெரிட் பண்ணி சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸில் யூஸ் பண்ண போகிறோன்ட்டா, பேரண்ட் கிளாஸில் தட் மீன்ஸ் சூப்பர் கிளாஸில் நம்ம என்ன எழுத போகிறோம்னா, அக்சஸ் மாடிஃபையரில் பப்ளிக்கில் நம்ம என்ன எழுதலாம்னா, அப்பாவோட ஆக்டிவிட்டியில் பப்ளிக்கில் டெய்லி அப்பா ஆஃபீஸ்க்கு இத்தனை மணிக்கு கிளம்பி போவாங்க அப்படிங்கிறத அவங்களும் பார்க்குறாங்க, அவுட் சைடு உள்ள பீப்புள்ஸும் பார்ப்பாங்க. ஸோ அதை பப்ளிக்னு எழுதி வச்சுக்கலாம். அண்ட் தென் ப்ரொடெக்டடில் என்ன வச்சுக்கலாம்னா, டெய்லி அவர் இத்தனை மணிக்கு யோகா பண்ணுவார் அப்படிங்கிறது அவங்களோட ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியும்னு வைங்களேன். தட் மீன்ஸ் அது ப்ரொடெக்டட். அண்ட் தென் ப்ரைவேட்டில் என்ன எழுதலாம்னா, அவரோட பர்சனல் விஷயம், தட் மீன்ஸ் அவரோட ஏடிஎம் பின் நம்பர் இருக்குதுன்னு வைங்களேன், அதை நம்ம ப்ரைவேட்டாக எழுதி வைக்கிறோம். இப்போ இந்த சைல்டு கிளாஸ் எதெல்லாம் பேரண்ட் கிளாஸ்லேருந்து அக்செப்ட் பண்ண முடியும், தட் மீன்ஸ் பப்ளிக்காக எழுதுனதையும் ப்ரொடெக்டடாக எழுதுனதையும் மட்டும்தான் அவங்களால என்ன பண்ணிக்க முடியும், எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்கிக்க முடியும். இந்த ப்ரைவேட்டுங்கிற ஏடிஎம் பின் நம்பரை வாங்க முடியாது. பிகாஸ் ஆஃப் அவர் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, ப்ரைவேட் அக்சஸ் மாடிஃபையரில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அது வித்தின் த ப்ரோக்ராம் மட்டும்தான், தட் மீன்ஸ் சூப்பர் கிளாஸில் மட்டும்தான் ரன் ஆகுமே தவிர சைல்டு கிளாஸ்க்கு அது எக்ஸ்டெண்ட் ஆகாது. உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ ஐடியா கிடச்சிருக்கும். தட் மீன்ஸ் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்ட்டா, அக்சஸ் மாடிஃபையரில் யூஸ் பண்ணக்கூடிய பப்ளிக் ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணிக்க முடியும், அந்த கிளாஸை யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் சைல்டு கிளாஸில் நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறேன், ஒரு கிளாஸ் கால் பண்ணி எழுதுகிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ சைல்டுக்கு நம்ம என்ன எழுதலாம்னா, அவர் டெய்லி இதன் மணிக்கு ஒரு ஜூஸ் குடிக்கிறாரு அப்படிங்கிறதும் ஒரு விஷயமா எழுதி வச்சுக்கலாம். தட் மீன்ஸ் அவருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எழுதி கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சைல்டு கிளாஸோட விஷயங்களையும் பேரண்ட் கிளாஸோட விஷயங்களையும் அக்சஸ் பண்ணி நம்ம ஒரு கிளாஸில் எழுதுறதுக்கு பேர் தான் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். தட் மீன்ஸ் ஒரே ஒரு பேரண்ட் ஒரே ஒரு சைல்டு கிளாஸ், இது ரெண்டையும் ஷேர் பண்ணிக்கிறது பேர் தான் நம்மளுக்கு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்.
இப்போ இந்த சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸோட சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் எழுதி அதை சூப்பர்னு போட்டு தனியாக ஒரு பேஜில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதிடுறோம். எழுதி முடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி இந்த பப்ளிக் ப்ரைவேட் அப்படின்னு போட்டு ப்ரோக்ராம் எழுதிடுறோம். எழுதி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பேஜில் வந்துட்டு சைல்டு கிளாஸ் எழுதும்போது சப்புன்னு யூஸ் பண்ணி, இப்போ இந்த எக்ஸ்டென்ஸ்க்கு வந்து பிஃபோர் இருக்கக்கூடிய அந்த சப்புங்கிறது வந்து நம்மளுக்கு என்னது சைல்டு கிளாஸ், எக்ஸ்டென்ஸ்டு ரைட் சைடில் இருக்கக்கூடியது நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஃபார்மேட்டில் நம்ம இருக்கணும். ஸோ பேரண்ட்டோட தான் நம்ம சைல்டு கிளாஸ்க்கு என்ன பண்ணுறோம், பாஸ் பண்ணுறோம். அண்ட் தென் சைல்டு கிளாஸ்க்கு சில ப்ரோக்ராம் எழுதி கால் பண்ணிக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸோட சின்டாக்ஸ். ஸோ இதை நம்ம ப்ரோக்ராம் லெவலில் வந்துட்டு இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். நம்ம இனிமேல் கண்டினியூஸ் வீடியோஸான இன்ஹெரிட்டன்ஸோட டைப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். தென் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் ரிலேட்டடான கோர்சஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் டைமாக எடுத்து பண்ணணும்னு லைக்னஸ் இருந்ததுன்னா, எங்களுடைய இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு நாங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்துட்டு கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், தட் மீன்ஸ் உங்களுக்கு ஆஃப்லைன் ஆர் ஆன்லைனில் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டா எங்களோட ஹெச்ஆர் நம்பர்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி என்கொயரி பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ப்ரோக்ராம் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்ட்டா நீங்கள் டெக்விங்ஸ் டெக்னாலஜி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இமீடியட்டாக வரும். அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்தது, தட் மீன்ஸ் வீடியோ ரிலேட்டட் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.